இன்னொரு ஆசை என்னன்னா ஏரோப்ளைன்ல போன ஒரே ஆசை லாஸ்ட் நம்ம சாப்பிட்டதுக்குள்ளயும் இந்த குப்பமேட்ல சுத்தின்னு இருக்கிறோம் பொறின்னு இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் பாட்டில் குத்தி பிங்கா இருக்குது எல்லாமே செய்யுது நம்ம உடம்புல. எதனால உங்களுக்கு ஏரோப்ளைன்ல போகணும்னு ஆசை? இல்லண்ணா இங்கிருந்து நைட்ல தூங்கும் போது அந்த லைட் எரிஞ்சு கல கலெல்லாம் மேல போகுதுல அதை பார்க்கும் போது எல்லாருமே போறாங்களே ஒவ்வொரு நாள் போக மாட்டோமா போய் பார்க்கலாம் ஒரு வாட்டினா அந்த மாதிரி ஆசை. ஒரு வாட்டினா போகணும் அதுல சாப்பிட்றதுக்குள்ளயும் ஒரு வாட்டினா போக கூடாதா என்ன அது ஆசை தப்பா? அது தப்புலாம் இல்ல, இல்லன்னா தப்பு. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி நம்ம இதுல போகணும் ஒரு வாட்டினா ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரணும். கண்ணில் தான் பார்க்க முடியாது ஏறி போகணும் ஒரு வாட்டினா ஒரு ஆசை. அதுதான் குப்பட பழத்துக்கு போட்டு போயிட்டாங்க. அவங்க குப்பட பழத்துக்கு போட்டானே எங்க சித்தியே எங்க ஆயா பொறிங்க ஆயா இறந்து இப்ப நான் பொறுக்க ஆரம்பிச்சேன். இப்போ இன்னோட பொறிங்க தான் இருக்கிறேன். கால் அடிப்பையும் கையறதுக்கு எல்லாமே வரத்துக்கு உடம்புல. ஆனா இந்த மாதிரி லைஃப் யாருக்கும் வார்த்தை வரக்கூடாது. உங்களை மாதிரி லைஃப் இந்த லைஃப் யாருக்கும் இருக்கக்கூடாது. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்க பாட்டி தான் உங்களை கஷ்டப்பட்டு என்ன பாக்குறது எங்க பாட்டி தான். ஆனா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களே இறந்து அது இல்லதான் இப்ப ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் மழை வெயில் இந்த கொட்டாவை போட்டு நீங்க தூங்குறோம். இங்கதான் கொட்டா போட்டு குப்பமேட்ல தான் கொட்டா போடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த பைப்புல பத்தனை இருப்போம். எங்க இடம் தூங்குறதா அங்க போய் பத்துருவோம். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடறதுக்கு யாரும் இல்லை. இந்த வச்சு எடுத்து நல்லா தீபாவளி பொங்கல் பண்டிகை கிறிஸ்துமஸ் இது வந்தாலும் துணி எடுத்து விடுறதோ ஒரு ஆள் இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது. இந்த 27 வயசுல என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. எல்லாம் படிப்பு நல்லா படிச்சு டீசெண்டா வாழ்றாங்க. இப்ப நாங்க எல்லாமே சின்ன வயசுல இருந்து குப்பையில போடுறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆனா எதுவுமே பயன் இல்லை. நல்லது ஏன்னா நம்ம நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டுறோம். அது நடக்குமா நடக்காதா அது கடவுள் தான் தெரியும். குழந்தையில இருந்தே நான் மூட்டில பொறிதான். இதோ இந்த மேட்டு மேல தான் குழந்தையில குழந்தைல இருந்து என்ன வளர்த்தாங்க. அதேதான் 1.5 மாசம் குழந்தை அதுல இருந்து வளர்த்தாங்க. எதனால உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க? எங்க அப்பா இருந்தாரு. எங்க அம்மா இன்னொருத்தவனை கூட்டின்னு போயிட்டாங்க. பட்டாரம் ஸ்டேஷன்ல குப்படபாளையம் தூக்கி போட்டு இந்த செல்ல அம்மா அந்த செல்ல அப்பா 2 நிக்கிறாங்க. இந்த செல்ல எங்க ஃபேமிலி எங்க ஆயா எங்க சித்தி 2 இவங்களை விட்டு இவங்களை வலிச்சுன்னு போயிட்டாங்க. எனக்கு குப்படபாளையம் தூக்கி போட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க எங்க சித்தி தான் என்னை தூக்கி வளர்த்து புள்ளைய ஆக்கி எங்க ஆயா தான் வளர்த்து விட்டாங்க. இன்னோட மூட்ல தான் பொண்ணுக்கிறேன். எங்கேயும் போல எந்த வேலையும் வெளியே போல இந்த வேலை இங்கதான் செய்வேன் வேலை. இந்த விஷயம் நினைக்க சொல்ல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? மனசு கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது யாரும் பார்க்க ஆள் இல்லல. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை என்னைக்குன்னா பாத்தீங்களா? அம்மா பாத்துக்கிறேன். அம்மா இங்கதான் பாப்பேன். ஆனா அம்மாவை பார்த்தா அம்மாட்ட பேச விருப்பம் இருக்காது. ஏன்னா நம்ம பிறந்த கொஞ்சம் பத்தி கூப்பிட்டு போட்டு போனாங்க. அவங்கள பார்த்து அடி பேசுறது தோணும். போய் கேட்கணும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வாட்டி கூட கேட்டது இல்லையா? அது கேட்டேன். நம்ம பேசவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட. நான் என் வேலை நான் பொறுக்கணா இதை சாப்பிட்டேன் வயிற்றுக்கு தூங்கணும்னா காலையில இருந்து மட்டும் பொறுக்கணும்னா அதுதான் நம்மளால முடிஞ்சவங்களுக்கு என்ன முடிஞ்ச பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். எங்க வீட்டுல யாருனா ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா ஒரு அம்மா கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பாசமா பேசணும் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் இருக்குது. ஆனா போய் பேச மாட்டேன். அம்மா அப்பா இருக்கிறவங்க யாருமே சரி பெத்த பிள்ளைங்கள யாரும் விட்டுறாதீங்க. அது பொண்ணா இருந்தாலும் பையனாலும் சரி. என் லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த குப்பமேட்ல எங்க அம்மா அப்பா இல்லாம. அதே மாதிரி நீங்களும் உங்க பசங்களும் விட்டுறாதீங்க. யாரா இருந்தாலும் சரி ஒழுங்கா பாத்துங்க. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் அனுபவம் எனக்கு தான் தெரியும். அது நல்லா பாருங்க. படிக்க வைங்க. முக்கியமா பெத்தவங்க தயவு செய்து குப்படபாள யாரும் குழந்தை கீழே போட்டு போகாதீங்க. நீங்களே வளர்த்து உங்களால முடியலனாலும் எப்படின்னா அப்படி அது இதை பண்ணி கூட வளர்த்து நல்லா வைங்க. நான் தான் இப்படி என்ன தூக்கி போட்டு நான் குப்படபாள பொறிக்கிட்டேன். இப்ப குப்படபாள தூக்கி போட்டு இப்ப குப்பையில மட்டும் பொருணுக்கிறேன். இன்னும் எனக்கு அம்மா அப்பா சரியில்லை. தயவு செஞ்சு குழந்தை குட்டி யாரா இருந்தாலும் சரிதான். நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. தவறு எல்லாருக்கும் சொல்றேம்மா. அனதையாங்க தூங்குறங்க அம்மான்னு சொன்னாலே எங்கடா இருக்காங்க. குப்பமோடு தெய்வம்னா கடவுளுக்கும் பிடிக்குங்க. எங்களுக்கோசம் யாரும் இல்ல வந்துட்டுங்க நாங்க மோட்டே இல்ல. வெயில பொறுக்கிறங்க கைப்ப எடுத்துன்னு மோட்டையில கேனு மசாலா பொறுக்கி நாங்க குடும்பத்தை இப்போ பார்த்து வந்துட்டோம். சொந்தன்னு யாரும் இல்ல வந்துட்டங்க மோட்டோல. அம்மா அப்பா யாரும் இல்ல பொறுக்குறங்க மோட்டோல. ஒரு வேளை சாப்பாடு நம்பி போனா குப்பமா எங்களுக்கு சாப்பாடை கொடுக்கும். சொந்தம்னு சொல்ல எங்களுக்கு யாரும் இல்லை.